இந்த அகில உலக கூட்டுறவு ஆண்டை கொண்டாடுகின்ற வகையில் தமிழக அரசின் கூட்டுறவுத்துறையின் சார்பில் அதனுடைய சாதனைகளை விளக்குகின்ற வகையில் ஒரு இன்னிசை பாடலை இங்கே அமைத்து, அது இன்னிசை பாடல் அல்ல, இனி எதிர்காலத்தில் அதுதான் தமிழ் தாய் வாழ்த்துக்கு சமமாக மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா, இறைவணக்கத்துக்கு சமமாக என்று இந்த மேடையிலே நிகழ்த்தி காட்டியிருக்கின்ற அன்பு சகோதரர் நம்முடைய ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் உள்ளிட்ட அந்த குழுவினரை கொண்டு ஒரு இசை நாடாவை தயாரித்து அதை வெளியிடுகின்ற வாய்ப்பையும் இன்றைக்கு நம்முடைய துறையின் சார்பில் எனக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அதற்கும் நான் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பா இந்த மேடையில் ஒரு கூட்டுறவுத்துறையின் சாதனைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அந்த கூட்டுறவுத்துறை எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை தனக்கே உரித்தான பாணியில் கவிதையாக இசைமலையாக உருவாக்கி தந்திருக்கின்ற சகோதரர் அவர்களை பொறுத்தவரையில் துறையின் அமைச்சர் என்ற முறையில் அவர் எனக்கு ஏற்கனவே பல முறை அறிமுகமானவர். சரி, எனக்கு தான் அறிமுகமாக இருந்தார்னு பார்த்தாக்க நம்முடைய முதன்மை செயலர் அவர்களுக்கும் ஏற்கனவே அறிமுகமாக இருக்கிறாங்க. ஒருவேளை சொல்லிட்டாரு சார், பதிவாளர் மற்றவங்க அதை சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஆக எல்லோருக்கும் பரிச்சயமாக எல்லோருடைய அன்பை பெற்ற சகோதரர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் இந்த மேடையில் இந்த பாடலை ஒளிப்பதிவு செய்து அதை நமக்கு விருந்தாக படைத்திருப்பது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது. அவர் எப்படி நம்முடைய செயலருக்கு தெரியும் அப்படின்னாக்க, கடந்த காலங்களில் தேர்தல் ஆணையராக இருந்த நேரத்தில் தேர்தல் சம்பந்தமான பாடல்களை இசை வடிவில் தருவதற்கு அந்த முயற்சியிலே இருவரும் இணைந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். நம்முடைய முதன்மை செயலாளர் அவர்கள் ஒரு தலை சிறந்த நிர்வாகி என்பதையும் கடந்து ஒரு சிறந்த பாடகராக அவரே அந்த பாடலையும் பாடியிருக்கிறார் என்ற உண்மை செய்தியை நான் இப்பொழுதுதான் உணர முடிந்தது. வர்ண பகவான் இடம் கொடுத்தார். நிச்சயமாக நம்முடைய செயலர் அவர்களும் அது போன்ற பாடலை இந்த மேடையிலே பாட இருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எனக்கு என்னன்னா, எனக்கு சினிமாவில எல்லாம் அதிக ஆர்வம் இல்லை. என்னுடைய கல்லூரி காலத்திலே கூட நான் படங்களை பார்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. காரணம், அப்பொழுது நான் மாணவ தலைவர் அப்படியெல்லாம் போயிட்டு எனக்கு அந்த டேஸ்ட். அதனால சினிமாவுக்கு அப்போல்லாம் படங்கள் ரிலீஸ் ஆனால் தேட்டர்களில் நான் படித்தது சென்னை புதுக்கல்லூரியில், அங்கே மாணவ தலைவராக இருந்தேன். அந்த காரணத்தில் என்னென்னா, தியேட்டர்கள் அதிகமாக திரையரங்கங்கள் இருக்கக்கூடிய பகுதி நம்முடைய அண்ணா சாலை, சத்தியம், சாந்தி, சஃபயரு, ப்ளூ டைமண்ட், இப்போ பல தியேட்டர்கள்லாம் காணாமல் போயிடுச்சு. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் நான் ஒரு விசிட்டிங் கார்டு பேப்பரில் போட்டு கொடுத்தா ஒரு 5 டிக்கெட் 10 டிக்கெட்டு, ப்ரூஸ்லி நடித்த ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் அதெல்லாம் அப்போ வெளிவந்த காலம். டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம். அப்போ கொடுத்து பார்க்க சொல்லுவேனே தவிர நான் போய் பார்க்குற பழக்கம் இல்லை. இப்போ அப்படிப்பட்ட எனக்கு இவரோடு எப்படி தொடர்புன்னு கேட்கலாம். என்னுடைய குலதெய்வமாக எனக்கு அருள்பாலிக்கின்ற வேளங்குடி சாம்பிராணி கருப்பர் அப்படின்னு, அதுதான் என்னுடைய குலதெய்வம். என்னுடைய சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் வேளங்குடி என்ற கிராமத்தில் அந்த கோயில் இருக்கு. வேறொரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திருப்பத்தூருக்கு அங்கே வேறொரு கருப்பர் கோயில் நிகழ்ச்சியில் அவர்கள் கலந்து கொள்வதற்கு இசை வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நானும் எதிர்பாராத விதமாக போனோம். இருவரும் அங்கே சந்தித்தோம். அப்பொழுது அங்கே டிஎஸ்பியாக பணியாற்றிய அமல்நாதன் அவர்கள் இது போன்ற ஒரு பாடலை இசை நடாவை நம்முடைய உங்கள் குலதெய்வத்துக்கும் தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னார். சரி, அதற்கான முயற்சிகளை செய்யுங்கன்னு சொன்னோம். செஞ்சார். ரொம்ப ஒரு நல்ல வரவேற்பை அது பெற்றது. அது மட்டுமல்ல, முதல் ஆண்டு பண்ணிவிட்டு அடுத்த ஆண்டும் திருப்பி போய் பண்ணோம். இங்கே தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அந்த கோயில் விசேஷத்துக்கு நானும் வருவேன். ஒவ்வொரு முறையும் புதிய பாடல்களை தயாரித்து நான் படைப்பேன் என்று அவர் அங்கே வேண்டுதலோடு வந்திருக்கிறார். நிச்சயமாக நிறைவேறும். அப்படி எங்களுடைய உறவுகள் ஆக எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு இசை குடும்பம். குடும்பத்தில் அனைவரும் இசைக்காக தங்களை அர்ப்பணித்து இருக்கக்கூடிய குடும்பம்.
இவருடைய தந்தையாரை பொறுத்தவரையில் நான் கடந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்து சமய மற்றும் அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிற நேரத்தில் திருச்செந்தூரில் அப்போ குடமுழுக்கு நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்போ குடமுழுக்கு நடத்துகிற நேரத்தில் அறங்காவலர் குழுவுடைய தலைவராக இருந்த திரு தேவதாஸ் சுந்தரம் அவர்கள் ஒரு பாடலை திருச்செந்தூர் முருகனுக்காக படைக்க வேண்டும் என்று இன்னும் அதிபிரமாண்டமாக, இப்போ இருக்கிறதே பிரம்மாண்டம், இதை விட இன்னும் அதிபிரமாண்டமாக அங்கே இவருடைய தந்தையார் மூலமாக அதை தேவதாஸ் சுந்தரம் அவர்கள் இருந்தாங்க. அதை தேட்டரில், ரெக்கார்டிங் தேட்டரில் போய் நல்லா பார்த்துட்டு வந்தோம். அந்த அளவிற்கு நல்ல ஒரு படைப்பாளி, இசை குடும்பம். அந்த குடும்பத்து பிள்ளை இன்றைக்கு நம்மிடத்திலே இந்த கூட்டுறவுத்துறைக்கு, நீண்ட நெடிய வரலாறு படைத்த இந்த கூட்டுறவுத்துறைக்கு ஒரு பாடலை அவர்கள் வழங்கி இருப்பது பொருத்தமாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.